இனத்தின் பெருமைமிகு முன்னோர்களில் ஒருவராக போற்றுதற்குரிய அடையாளமாக விளங்குகிற எங்களுடைய பகுத்தறிவு பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே பெண்ணிய உரிமை, சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, பல சமூக சீர்திருத்தங்களுக்கான கருத்துக்களை முன்வைத்து போராடிய புரட்சியாளர். கடைசி வரை தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சமரசம் செய்யாது போராடி வந்த போராளி எங்களுடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். தமிழனுடைய மரபுவழி மருத்துவமான பாரம்பரிய இந்த சித்த மருத்துவத்தினுடைய மூலவராக மாபெரும் மேதையாக திகழ்ந்தவர். அவரும் அவருடைய மைத்துனரான எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இருவரும் இணைந்து இந்த மண்ணிலே சமூக மாற்றத்திற்கு நிகழ்த்திய போராட்டங்கள், புரட்சிகள் என்பது மறக்க முடியாத வரலாற்று பதிவுகள். தமிழ் பேரின மக்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இல்லாது அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருப்பதால் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஓரத்தில் நின்று எங்கள் பாட்டனாருக்கு ஒரு மார்பளவு சிலையை, அது எங்களுடைய மூதாதை திருமூலருக்கு அடையாளம் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். திருமூலர் தெருமூலராக இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது அவனுடைய முழக்கம்தான். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ன அவன் சொன்னது அவனுடைய மருத்துவம் தான். இன்னைக்கு இதெல்லாம் எங்கள் மூலவர்கள் அவங்க தான். நாங்கள் எவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கோங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அப்படியே எங்கள் முன்னவர்களில் அறிவார்ந்த பெருமக்கள் ஆற்றலாளர்கள் யாராவது இருந்தால் அவனுக்கு என்னுடைய வாகனத்தை கடத்திக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேற வண்ணம் அடித்து விற்கிற மாதிரி எங்கள் பாட்டனாரை தூக்கிட்டு வந்து திராவிட பேரொழி திராவிட போராளின்னு ஒரு சிலையை வச்சதுனால அந்த சிலை பக்கம் போகாமல் இங்கேயே நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கும் ஒரு காலம் வரும் இதையெல்லாம் மாற்றி எழுதுவதற்கு. அதனால் அம்பேத்கர் எங்களுக்கு இல்லை, பொதுவாக உலக மானுடர்களுக்கு கற்பித்தது தான். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. பன்னெடுங்காலமாக நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள், குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், தலைமுறை தம்பிதங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற காலம். எங்களுக்கான வரலாற்றை நாங்களே எழுதுவோம். பெருமைக்குரிய எங்கள் பாட்டனாருக்கு தமிழ் பேரின பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம்.